அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் டோக்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டோக்லா செய்கிறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து சேர்த்துப்போம். முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலஞ்சிப்போம். இதை மாதிரி களைஞ்சி டஸ்ட் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுப்போம். 5 மணி நேரம் ஊற வைக்கணும். அஞ்சு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிப்போம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இதை மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துப்போம். அரைச்ச மாவு வந்து நம்மளுக்கு இந்த பதத்தில் இருக்கணும். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் புளிக்க விட்டுப்போம். புளிச்ச மாவில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் துருவிய இஞ்சி, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துப்போம். ஒரு பேனில் 1/4 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுப்போம். டோக்லா கலராக இருக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் சேர்த்துப்போம். கொதிக்கிற தண்ணியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். 2 சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சா மாவில் ஊற்றிடுவோம். அதை இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம ஊரில் எப்படி இட்லியோ அதே மாதிரி குஜராத்தில் டோக்லாங்கிறது அவங்க ஊர் இட்லி. இந்த மெஷர்மெண்ட்டில் தான் அவங்க டோக்லா செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம வீட்டில் போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா அதே ஃபீல் நம்மளுக்கும் கிடைக்கும். இதுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த ஐட்டமும் தேவையில்லை. வீட்டில் உள்ள தட்டே போதும். தட்டில் நல்லா எண்ணெய் தடவிக்கணும். அப்போ தான் டோக்லா நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம எண்ணெய் தடவின தட்டில் டோக்லா மாவை ஊற்றிப்போம். நம்மளுக்கு டோக்லா எந்த அளவு மொத்தமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாத்திரம் சூஸ் பண்ணிக்கணும். நல்லா உயரமாக வேணுன்னா உயரமான பாத்திரத்தை சூஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி எனக்கு தட்டே போதும்னு நான் இந்த சைஸ் எடுத்திருக்கேன். 20 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துப்போம். நம்ம இட்லி செக் பண்ணுற மாதிரி தான் தண்ணியை தொட்டு குத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும். அதே மாதிரி இருந்தால் டோக்லா வெந்துட்டு நல்லா ஆற விட்டுப்போம். ஆற விட்டு கவர் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் வந்து டோக்லா காயாமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்கலாம். இதை மாதிரி பீஸ் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ட்ரெடிஷ்னலான டோக்லா கிடச்சிட்டு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு மேலே இப்போ தாளித்து போட போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். பச்சை மிளகா ஒரு 3லேருந்து 4 கீரி வச்சுப்போம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகா சேர்த்துப்போம். இப்போ நல்லா ரெண்டும் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம இதை ரெடி பண்ணி வச்ச டோக்லா மேலே ஊற்றிடுவோம். அதே பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துறேன் அந்த டோக்லா மேலே. இந்த தண்ணி சேர்க்கறனால நம்மளுக்கு டோக்லா வந்து சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்ட் ஆகாது. இது மேலே கொத்தமல்லி தலையை தூவி விட்டுப்போம். தேங்காய் பூ இருந்தால் தேங்காய் பூவையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த டோக்லாவை வச்சு இன்னொரு வீடியோவில் டோக்லா சாட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நீங்களும் இந்த ட்ரெடிஷ்னலான டோக்லாவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.